அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 5ல் திருக்குறள். திருக்குறளை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இயற்றியவர் திருவள்ளுவர். உலகப் பொதுமறை என போற்றக்கூடிய நூல். இந்நூலுக்கு வழங்கும் வேறு பெயர்களும் உண்டு. அவை பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல் என பல பெயர்களாலும் திருக்குறள் அழைக்கப்படுகிறது. இப்பாடல் அனைத்தும் குறள் வெண்பாவால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. இந்த திருக்குறளுக்கு திரு என்ற அடைமொழியும் உண்டு. அதிகாரம் பார்த்திங்கன்னா 133, இயல் 9, குறட்பா மொத்தம் 1330. இப்போ இந்த திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் யாரான்னு பார்த்தோம்னா முக்கியமானவர்கள் 10 பேர். 1 பரிமேலழகர், 2வது மணக்குடவர், 3வது காளிங்கர், 4 பருதி, 5 பரிபெருமாள், 6 திருமலையர், 7 தருமர், 8 தாமத்தர், 9 நச்சர், 10 மல்லர் என 10 பேர் உரை எழுதியுள்ளார்கள் திருக்குறளுக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா திருவள்ளுவருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னாப்போதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்மொழி புலவர், மாதானுப்பங்கி, முதற்பாவலர் என சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் திருவள்ளுவர். அடுத்து அவர் சொன்ன டாபிக்குள்ளே போயிடலாம். பொச்சாவாமை. இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம்தம் மகிழ்ச்சியின் மைந்துறும் பொழுது. அதாவது தங்களின் மகிழ்ச்சியில் கடமையே மறக்கும்போது மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்ள வேண்டும். இது எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செயலை செஞ்சுட்டு நம்ம வெற்றி கண்டோம்னா மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் அடுத்த செயலுடைய கடமையை நம்ம மறந்துடுவோம். அப்போ சிலர் நம்மளுக்கு முன்னோடியாக இருப்பாங்க. அவங்க மறதியால் இந்த மகிழ்ச்சியில் இருக்கும்போது அந்த மறதியை மறந்து அந்த வேலை கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தங்களின் மகிழ்ச்சி என்ன செய்யக்கூடாது, நம்ம மற்ற கடமையை மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அடுத்த குறள் உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். எப்போதும் எண்ணியதை எண்ணிக்கொண்டிருந்தால் எண்ணியதை அடைதல் எளிதே. எப்போதும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், எண்ணியதை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது ஒரு செயல் செய்ய நினச்சிட்டோம்னா அந்த செயலை பற்றி நம்ம என்ன செஞ்சு நினைத்து கொண்டே இருந்தால் தான் அந்த செயலை அடைவதற்கு நம்மளுக்கு எளிதாக இருக்கும். அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு, எப்போதும் எண்ணியதை எண்ணிக்கொண்டிருத்தல் வேண்டும் என்கிறார். அடுத்ததாக பார்த்தோம்னா குறிப்பறிதல். குறிப்பறிதல்னா குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாதும் கொடுத்தும் கொள்ளல். அதாவது நம்ம குறிப்புன்றது என்னது, முகக்குறிப்பு, அகக்குறிப்பு இருக்குது. ஒருத்தருடைய முகத்தை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடலாம், இவங்க சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை துக்கமாக இருக்காங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த பொறுப்பு நம்ம என்ன செய்யணும், நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பு உடையவர்களை நம்ம துணையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா, பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறேன். இப்போ குறிப்பில் முகக்குறிப்பை உணர வல்லவர்களுக்கு பிறருடைய பகைமையும் நட்பையும் அவரது கண்ணை அறிவித்து விடும். அப்போ முகக்குறிப்பை தெரிந்து கொண்டோம் என்றால் நம் பகைமையிலிருந்து என்ன செஞ்சலாம், தப்பி விடலாம், நட்பை உறவாக கொள்ளலாம். ஆக குறிப்பறிதல் என்பது ஒருவரை நாம் அறிந்து கொள்ளும் விதமாக. அடுத்ததாக படைமாட்சி. ஒரு மன்னனுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தோம்னா மரம், மானம், மாண்ட வழி செலவு, தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. அதாவது மரம் என்பது வீரம். வீரத்துக்கு அடுத்து என்ன வேணும், மானம். மானத்துக்கு அடுத்து என்ன வேணும், முன்னோர் வழியில் நடத்தல் வேண்டும், பெரியவங்க சொல்ல கேட்க வேண்டும். நம்பிக்கைக்கு உரிய மன்னனாக இருக்க வேண்டும். இந்த 4மே அவனுக்கு என்னது, படைக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று வள்ளுவர் ஒரு மன்னனுக்கு தேவையானதை எடுத்து கூறியுள்ளார். அடுத்ததாக பகைத்திறன் தெளிதல். அப்போ அந்த பகையிலேருந்து எப்படி நம்ம தெளிந்து வெளிவர வேண்டும். பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் வேண்டார் பாற்று அன்று. அதாவது பகை என்னும் பண்பற்றதை ஒருவன் விளையாட்டு கூட விரும்பக்கூடாது. நம்ம மனசில் நினச்சாதான் அது பகையாகும். ஆக அந்த பகையவே நம்ம என்ன செய்யக்கூடாது, மனசளவில் கூட விரும்பக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் நம்மளுக்கு என்ன இருக்காது, பகை இருக்காது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொல்லருக்க சொல்லேர் உழவர் பகை. வில் வீரரின் பகையை பெற்றாலும் சொல் வன்மை உடைய அறிஞரின் பகையை பெறக்கூடாது. அதாவது வில் வாழ் வச்சு சண்டையிடுறாங்க இல்லையா, அந்த வீரர்களுடைய பகையை கூட நம்ம வாங்கிட்டோம்னா எதிர்த்து நின்று போராடலாம். ஆனால் சொல்லுக்குரிய அறிஞர்களுடைய பகையை நம்ம என்னக்கூடாது, வாங்கவே கூடாது. அப்போ அறிவால் நம்ம வெல்ல முடியாது.
அடுத்ததாக இளைதாக முள்மரம் கொள்க கலையினோர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. சிறிதாகவே இருக்கும்போது ஒரு முல்லை என்ன செய்யணும்? முள்மரத்தை களைத்து விட வேண்டும். அது முதிர்ந்து விட்டால் அந்த முள்ளை திரும்ப நம்மளை என்ன செஞ்சுடும்? குத்திவிடும். அதே போல் பகைமை சிறிதாக இருக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம மறந்து விட வேண்டும். அந்த பகையை ஒழித்து விட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நாம் என்ன செய்யலாம்? பகை இல்லாமல் வாழ முடியும். அடுத்து பகையை பற்றி முடிச்சுட்டு மருந்து சொல்கிறார். ஒரு மனுஷன் மருந்து இல்லாமல் எப்படி வாழலாம் அப்படின்னா, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன். உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என ஒன்று வேண்டியதில்லை. அதாவது சாப்பிட்டதும் செரிக்கணும். செரிச்ச பிறகு தான் அடுத்து நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடவே போகணும். அப்படி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு மருந்து என்பதே தேவையில்லை. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இது முக்கியமான ஒன்று. நோயையும் அதன் காரணத்தையும் அதை நீக்கும் வழியையும் ஆராய்ந்து மருந்து செயல்பட வேண்டும். அதாவது நோய் எதற்காக வந்துச்சு? இப்போ சளி பிடிச்சிருக்குன்னா மழையில் நனைஞ்சேன் சளி பிடிச்சிச்சு. அப்படி நோய் எதற்காக வந்தது என்ற காரணத்தையும் தெரிந்து கொண்டு அதன் பிறகு தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதற்குரிய மருந்தை உண்ண வேண்டும். இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். நோயாளியின் வயதையும் நோயின் அளவையும் குளிர்காலமா வேநீர்காலமா போன்ற பருவங்களையும் மருத்துவர் செயல்பட வேண்டும். இப்போ நோய் வந்துருச்சு. நோய் வந்துட்டால் அவருடைய வயது என்ன, அவருக்கு எவ்வளோ டோஸ் கொடுத்தா ஏற்றுக்கிறோம் உடம்பு, இது குளிர்காலமா வெயில் காலமா என்று என்ன செய்யணும்? யோசித்து அறிந்து செயல்படுவரை சிறந்த மருத்துவர் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அடுத்ததாக உற்றான் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றை மருந்து. அதாவது நோயாளி, மருத்துவர், மருந்து, மருத்துவ உதவியாளர் என்று மருத்துவ 4 வகையில் அடங்கும். என்ன சொல்கிறாங்க? நோயாளிக்கு தகுந்தவாறு மருத்துவர் என்ன செய்யணும்? அடாப்ட் பண்ணி அதுக்கு தகுந்தவாறு மருந்து கொடுத்து அந்த மருந்தை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய செவிலியர்கள் இருக்காங்க இல்லையா, மருத்துவ உதவியாளர்கள், இந்த 4 பேரும் சேர்ந்து அடங்குவது தான் ஒரு நோயை தீர்க்கும் மருந்து என்று யார் சொல்கிறா? வள்ளுவர் கூறுகிறார். ஆகவே அடுத்து இரவச்சம். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலையாற்றியான். இங்கே என்ன சொல்கிறான்னா, நம்மளுக்கு தெரியும் பிறரிடம் கையேந்தி உயிர் வாழும் நிலை இருக்குமெனில் அப்படி அந்நிலையை உருவாக்கியவன் அலைந்து கெடட்டும். அதாவது ஒருத்திட்ட நம்ம பிச்சை எடுத்து பிழைக்கின்ற நிலை வந்தால் அந்த நிலைக்கு ஆளாக்கியவன் இருக்கான் இல்லையா, அவன் நம்மளை விட என்ன செய்ய வேண்டும்? அலைந்து கெடட்டும் என்று நாம் விட்டுவிட வேண்டும். அடுத்த குறள் பார்த்தோம்னா, இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். அதாவது என்ன சொல்கிறார் வள்ளுவர்? பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு கொடாமை என்னும் பாறை மோதினால் உடைந்து விடும். இது உருவகணி. மாணவர்களே, ஒன்றை சொல்லி பிரிதொன்றை விளக்குவது தான் என்னது? உருவகணி. பிறரை எதிர்பார்த்து பிறரை நம்ம கேட்டு பிறர்கிட்ட வாங்கி நம்ம என்ன செய்யணும்? வாழணும்னு நினச்சோம்னா நம்ம வாழ்க்கை என்னது? பாதுகாப்பற்ற படகு போல. அந்த படகு என்ன எதில் மோதி? பாறையில் மோதி உடைந்து விடுவதை போல் ஆகிவிடும். இவ்வாறாக வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, மறதியாக இருக்கக்கூடாது, எண்ணிய காரியத்தை எண்ணியபடி செய்தல் வேண்டும், குறிப்பறிந்து வாழ்தல் வேண்டும், பகை கொள்ளக்கூடாது, பகை சிறிதாக இருக்கும்போதே அவற்றிலிருந்து என்ன செய்யணும்? விலக வேண்டும், மருந்து இல்லாமல் வாழ்தல் வேண்டும், நோய் வந்தால் எவ்வாறு மருந்து உட்கொள்ளுதல் வேண்டும், மருத்துவரிடம் எவ்வாறு அணுகுமுறை இருக்க வேண்டும், இறந்து வாழ்தல் கூடாது, அதாவது பிறரிடம் கையேந்தி வாழ்தல் கூடாது என்று வள்ளுவர் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை நமக்காக என்ன செஞ்சிருக்காரு? எடுத்துரைத்துள்ளார். 7 சீர்களில் மனிதர்களின் வாழ்வை படம் பிடித்து காட்டக்கூடியது இந்த திருக்குறள். நாம் வாழ்வில் அவற்றை பின்பற்ற வேண்டும். மாணவர்களே, நன்றி, வணக்கம்.